வெற்றி வாழ்வு திருச்சபையின் இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். सफल जीवन कलिसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करती हूँ. நாம் ஒரு ஜெப குறிப்போடு இந்த ஆராதனை நாம் தொடங்குவோம். अभी हम एक प्रार्थना के साथ आराधना को शुरू करेंगे. நம்முடைய சபை போது ரிச்சர்ட் டார்வின் அவருடைய துணைவியாருக்கு நேற்று தினத்தில் ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி நடந்தது. तो कल आके हमारे जो पास्टर रिचर्ड है उनके वाइफ का एक छोटा सा सर्जरी हुआ है. தேவன் அவர்களை அற்புத விதமாக சுகமாக்கி வெளியே கொண்டு வந்தார். और परमेश्वर ने बहुत ही अद्भुत रीति से उन्हें चंगा करके बाहर लेके आए हैं. தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூட இருந்தது. और परमेश्वर का जो अद्भुत हाथ है उनके साथ रहा. மருத்துவரின் கண்களில் பெரிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். और हर एक डॉक्टर्स के आंख में अनुग्रह मिला. ஆகவே அவர் துரிதமாய் சுகமடைந்து வீடு திரும்பும்படி நாம் ஜெபிப்போம். ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. अभी हम ये प्रार्थना करेंगे कि पास्टर अम्मा जो है जल्दी से चंगा होकर कलिसिया में आए. ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 91:15-16. प्रार्थना करने से पहले 2 वचन अकेले मैं पढ़ना चाहूंगा कि जो भजन संहिता चैप्टर 91 15 और 16 पढ़ेंगे. அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். वो मुझको पुकारे तब मैं उसकी सुनूंगा. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். संकट में मैं उसके संग रहूंगा, मैं उसको बचाकर उसकी महिमा बढ़ाऊंगा. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். मैं उसको दीर्घ आयु से तृप्त करूंगा और अपने किए उद्धार का दर्शन दिखाऊंगा. இந்த வசனம் சொல்லுது, ஆபத்துல நான் அவங்க கூட இருப்பேன். वचन कहता है कि आके बुरे समय में मैं तेरे साथ रहूंगा அவங்கள தப்புவிப்பேன், और मैं तुझे छुड़ाऊंगा கனப்படுத்துவேன், और मैं तुझे आके तुझे बढ़ाऊंगा. நீடித்த நாட்களை நான் அவளை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். और आगे दीर्घ आयु से मैं उसे तृप्त करूंगा, अपने किए हुए उद्धार का दर्शन இந்த दिखाऊंगा. வார்த்தையின் அடிப்படையில் நாம் இப்போ ஜெபிப்போம். और इस वचन के आधार पर अभी हम प्रार्थना करने वाले हैं. அவர்களுக்காக நீங்களும் ஜெபியுங்கள் என்னோட கூட சேர்ந்து. आप लोग भी आके उनके लिए प्रार्थना कीजिए. ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். क्योंकि आगे वचन कहता है कि नीतिमान का रास्ता को परमेश्वर जानता है. நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களா இருக்கிறீர்கள். और आप सब लोग एक लोग आके नीतिमान लोग हैं. உங்களுடைய வழி அவர் அறிந்திருக்கிறார். और आपके मार्ग को परमेश्वर जानता है. நீங்க செய்யும் ஜெபத்தை அவர் அறிந்திருக்கிறார். और आप जो प्रार्थना करते हैं उसको भी परमेश्वर जानता है. சிஸ்டர் மேரி பிரிசில்லா அவர்களுக்கு நாம் ஜெபிக்க போறோம். நீங்களும் ஆயத்திலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். तो अभी हम आके पास्टर अम्मा मेरी जी के लिए हम प्रार्थना करेंगे. आप लोग भी करिए, आपके प्रार्थना को परमेश्वर सुनेगा. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். पिता परमेश्वर यीशु मसीह के नाम से हम आते हैं. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல மேரி பிரிசில்லா அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். आपके समूह में आके मेरी सिस्टर को आपके हाथ पे रखते हैं. அவருடைய சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हम धन्यवाद करते हैं उनकी चंगाई के लिए. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்றது, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து. पिता परमेश्वर आपके वचन कहता है कि बुरे समय में आप हमारे साथ रहोगे. அவர்களை தப்புவிப்பேன், आप उनको बचाएंगे, அவர்களை கனப்படுத்துவேன், उनको महिमा बढ़ाएंगे அவருடைய நாட்களின் திருப்தியாக்குவேன், और उनको आके दीर्घ आयु से तृप्त என் करोगे. இரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுறது போல आपका वचन इस प्रकार कहता है प्रभु. இந்த வார்த்தையின்படி நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். और इस वचन को आधार से रखते हुए मैं उनको आशीर्वाद ஆண்டவரே, करता हूँ. உம்முடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று. वचन कहता है कि मैं कभी भी तुझे छोड़ूंगा, ना तुझे त्यागूंगा. இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீர் அவர்களோடு கூட இருந்து செயல்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, इस वचन के आधार पर आप उनके साथ रह के आप काम करने के लिए हम आपसे प्रार्थना करते हैं. தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. आप उनको आशीर्वाद कीजिए. நல்ல சுகத்தை கொடுத்தீரற்காக நன்றி. आपने उनको चंगाई दिया, उसके लिए हम धन्यवाद करते हैं. சீக்கிரமாய் வீடு திரும்புகிற ஸ்லாக்கியம் கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். और जल्दी से घर वापस आने के लिए आप मदद करें தேவைகள் சந்திக்கப்படட்டும். और जरूरतों को पूरा कीजिए. ஆண்டவரே, ஒரு சாட்சியை நீர் நிலைநிறுத்துவீராக. और एक गवाही के रूप में आप लेके आए. தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து உம்முடைய ரட்சிப்பை நீர் அவர்களுக்கு காண்பிப்பீராக. और आप उनको साथ रह के उद्धार दीजिए. உள்ளான பயங்களை நீர் நீக்குவீராக. और उनके दिल में जो भी डर है, सारे डर को हटा दीजिए. ஆண்டவரே, அந்த காயங்களில் உம்முடைய தெய்வீக ஆண்டவரே சுகத்தின் கரம் எப்பொழுது இருக்கட்டும். और जो भी उनको घाव है वो घाव को आप चंगा करें. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் அவர்கள் மீது தெளிக்கிறோம். और अपने आपके लहू को उनके ऊपर छिटकाते हैं. இரத்தை கோட்டைக்குள்ளால் நீர் அவரை மூடி மறைத்துக் கொள்வீராக. आप उनको अपने पंखों तले आप छुपा लीजिए. தேவ தூதர்கள் உதவி அவர்களுக்கு உண்டாகட்டும். और परमेश्वर के दूत उनको
मदद करें ஆண்டவரே பூரணமாய் நீர் அவர்களை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். और परिपूर्णता से आप उनको चलाएं। அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में उनको सौंपते हैं முழுமையா நீர் அவர்களை எடுத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. और पूरी तरह से उनको आप संभाल के रखें। எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। இன்றைக்கு என்னுடைய தலைப்பு விசுவாசியின் அதிகாரம். और आज मेरा जो टॉपिक है विश्वास का अधिकार। இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் எல்லாரும் விசுவாசிகளா இருக்கிறோம். और यीशु मसीह के अंदर हम सब लोग एक विश्वासी के रूप में हैं। ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और हर एक विश्वासी को वो अधिकार दिया गया है। தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. और परमेश्वर का अधिकार दिया गया है। ஆகவேதான் அந்த அதிகாரத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். और उस सारे अधिकारों के बारे में आज हम देखने वाले முதல்ல हैं। இந்த அதிகாரத்தை நாம் யாரிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? और सबसे पहले इस अधिकार हमने किससे लिया है? வேத வசனம் சொல்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் मैथ्यू का किताब चैप्टर 28 18 இருந்து வாசிக்கிறேன். 11 से पढ़ूंगा। அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். आमीन। यहाँ पे मैथ्यू का किताब चैप्टर 28 वर्स 18 से पढ़ोगे। यीशु ने उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है, इसीलिए तुम जाओ, सब जातियों लोगों को चेले बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। இந்த 18ஆம் வசனம் சொல்லுவது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். यहाँ पे 18वां वचन में हम देखते हैं यीशु ने उनके पास कहा कि स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। இயேசு இந்த பூமியில பிறந்து 3 வருடம் ஊழியத்தை செஞ்சு கல்வாரி சிலுவைக்கு போய் பாடுபட்டு மரித்து பரலோகத்துக்கு ஏற போகிறார். பரலோகத்துக்கு ஏறதுக்கு முன்பாக இதை பற்றி சொல்லுகிறார். अब परमेश्वर आके इस धरती में जन्म होकर सेवकाई कर कर क्रूस पे जाकर फिर बाद में आके तीसरे दिन जी उठने के बाद जब स्वर्ग में जाते हैं तो इसके बारे में बात करते हैं। இந்த அதிகாரம் முதல்ல மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. तो ये अधिकार आके मनुष्य के लिए दिया गया है। முதல் மனிதனாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. सबसे पहले आके आदाम को दिया गया है। ஆதியாகமம் 1:26. उत्पत्ति का किताब 1 chapter 1 verse 26। பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவுள் என்றார். तो यहाँ पे आके हम 26 वर्ष पे देख रहे, फिर परमेश्वर ने कहा हम मनुष्य को अपने स्वरूप के अनुसार अपने समानात में बनाए और वे समुद्र के मछलियां और आकाश की पक्षियां और घरेले पशु और सारे पृथ्वी पर और सब रेंगने वाले जंतु पर पृथ्वी पर रेंगते और अधिकार रखे। 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். तो यहाँ पे आके वर्स 28 में देखते हैं, और परमेश्वर ने उनको आशीष दिया और उनके से कहा, फूलो फलो और पृथ्वी पर भर जाओ और उसको अपने वश में कर लो। பாருங்க, ஆதாம் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தேவன் உண்டாக்குகிறார். अब आदम को आके परमेश्वर अपने स्वरूप में बनाते हैं। இதை எதை குறித்து சொல்றது? ஆவி மனுஷன். तो ये आके एक अंदर के मनुष्य के बारे में होता है। சரீர பிரகாரமாக இல்ல, அதற்கு மாறாக உள்ளான மனுஷனை குறித்து இந்த இடத்துல உள்ளான மனுஷனுடைய சிருஷ்டிப்பை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. तो ये जो वचन है हमारी बाहरी शारीरिक मनुष्य नहीं बल्कि अंदर का मनुष्य के बारे में அந்த बोलता है। உள்ளானுடைய மனுஷனுடைய அதிகாரம் வல்லமை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. अब जो हमारे अंदर जो मनुष्य है उसका फल और उस अधिकार के बारे में बोलते हैं। ஆதாம் உண்டாக்கி முதல்ல அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் கொடுக்கிறார். जब परमेश्वर ने सबसे पहले आदम को बनाया, उनको सामर्थ्य और वो अधिकार देते हैं। பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். और यहाँ पे बोलते पृथ्वी में जाके भर जाओ, फूलो फलो, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். और सारे पृथ्वी में आके समा जाओ करके बोलते हैं। மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் செயல்பாட்டையும் தேவன் இங்கு ஆதாமுக்கு கொடுக்கிறார். अब परमेश्वर आके एक बहुत ही बड़ा सामर्थ्य अधिकार आके आदम को देते हैं। மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான
வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தை கொண்டு இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் அவன் அதிகாரம் செலுத்த வேண்டும். अब मनुष्य को आके पहला सबसे पहले क्या कि इस दुनिया के हर एक चीजों में आके वो समा जाना है, अधिकार लेना है தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். और परमेश्वर को ही आके डिपेंड करके रहना है. இந்த பூமியில தேவன் என்ன நினைக்கிறாரோ அவருடைய எண்ணங்களை எடுத்து அவருடைய வார்த்தையை எடுத்து நாம் கட்டளையிடும்படி ஆதாம் உண்டாக்கப்பட்டான். तो यहाँ पे आके इस धरती को आके परमेश्वर अपने योजना से आके उसको आदाम को बनाते हैं முழு அதிகாரம் பெற்றவனாய் और पूरा अधिकार पाया हुआ முழு வல்லமை உடையவனாய் ஆதாம் இருந்தான். और पूरा सामर्थ्य से भरा हुआ आदम था. இந்த அதிகாரத்தையும் வல்லமையை தான் பிசாசு ஏமாத்தி எடுத்துட்டான். अब इस अधिकार और सामर्थ्य को आके ही शैतान ने आके उसे चुरा लिया. கொடுக்கப்பட்ட அதிகாரம் இழந்தாச்சு. अब ये आके उससे आके छीन के उसे छोड़ दिया. பிசாசு சொல்றான் பாருங்க, இயேசு கிட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், लूका का किताब चैप्टर 4 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், चैप्टर 4 वर्स 6 पढ़ेंगे. இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவுக்கு இவைகளை கொடுக்கிறேன். और उससे कहा, मैं ये सब अधिकार और इस सब वैभव तुझे दूंगा, क्योंकि वे मुझे सौंपा गया है और जिसे चाहता हूँ उसे उसको देता हूँ. பிசாசு வந்து இயேசு கிட்ட சொல்றான் பாருங்க, இவள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைரியமா வந்து பேசுறான் இயேசு கிட்ட. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். अब यहाँ पे आके शैतान आके बहुत ही धैर्य से आके परमेश्वर यीशु मसीह के पास बोलता है कि ये सब अधिकार आके वैभव आके मुझे दिया गया है करके. ஆதியில தேவன் யார்கிட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார்? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. सबसे पहले आके इस अधिकार को किसको दिया था? आदाम को दिया था. அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த பிசாசு ஏமாத்தி இவன் புடுங்கி கொண்டான். अब इस अधिकार और इस सामर्थ्य को शत्रु ने आके उनको बहका कर इसको ले लिया. இந்த அதிகாரத்தை சட்டபூர்வமாக இந்த பூமியில வந்து பிசாசை எதிர்த்து பாவத்துக்காக மரித்து மறுபடியும் இழந்த அதிகாரத்தையும் வல்லமையும் மனுஷனுக்கு கொடுக்கும்படியே இயேசு இந்த பூமியில வந்தார். अब ये अधिकार जो शैतान ने आके आदाम से जीत ले लिया था, उसको वापस मनुष्य को देने के लिए यीशु मसीह इस धरती पे आए, हमारे लिए मारे गए और तीसरा दिन जी उठे. ஆகவேதான் அவர் இந்த பூமியில வந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறுகிறார். பரலோகத்துக்கு ஏறும்பொழுது அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். तो यहाँ पे आके परमेश्वर आकर आते हैं, फिर जीते हैं, फिर बाद में आके सूली पे चढ़ाने के बाद तीसरे दिन जी उठने के बाद यीशु मसीह कहते हैं कि यहाँ पे स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया है. இந்த அதிகாரத்தை தான் மனுஷனுக்கு கொடுக்கிறார் தேவன். और इस अधिकार को ही परमेश्वर आके मनुष्य को देते हैं. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் एफिशियन का किताब चैप्टर 1 20 இருந்து வாசிக்கிறேன். 20 से पढ़ूंगा. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். तो यहाँ पे आके परमेश्वर आके यहाँ पे वचन कहता है कि ये सारी चीजें आके उनको दिया गया है करके. 20 இருந்து 23 फुल्ला पढ़िए. ஆமா ஃபுல்லா படிங்க. चैप्टर 2 எபேசியர் 1:20 இருந்து 23. एफिशियन चैप्टर 1 वर्स 20 से पढ़ती हूँ. जो उसने मसीहा में किया है कि उसके मारे हुए में से जिलाकर स्वर्गीय स्थानों में अपने दाहिने और सब प्रकार की प्रधानता और अधिकार और सामर्थ्य और प्रभुता के और हर एक नाम के ऊपर, जो ना केवल इस लोक पे पर आने वाले लोक में भी लिया जाएगा. இந்த அதிகாரம் எப்பேற்பட்டதா இருக்கிறது மீது பவுல் விசுவாசிகள் எழுதுறார் பாருங்க. எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. इस अधिकार का आके पौलुस कैसे लगते हैं कि सारे नामों से ऊपर எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
और सब कुछ आके उसके आके पाँव के नीचे है இயேசுதான் இப்போ சபைக்கு தலையா இருக்கிறார். और यीशु मसीह ही आके कलीसिया को सिर है நாம் தான் சரீரமாக சபையா இருக்கிறோம். और हम लोग आके कलीसिया का एक शरीर के இந்த समान है சபைக்கு கீழ் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று இங்க பவுல் சொல்லுகிறார். और कलीसिया के नीचे ही सब कुछ आके है करके अपोलोस पौल कहते हैं. இப்போ இயேசுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா अब यीशु मसीह को सारा अधिकार दिया गया है तो தலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. सिर आके मसीहा दिया है சரீரமாக சபை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और शरीर जो कलीसिया के रूप में हमको दिया गया है. அப்போ தலையாக கிறிஸ்து அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராய் இருந்தால் अगर आके सिर आके ये अधिकार और सामर्थ्य से है तो சபையாகிய சரீரம் நாமும் அதிகாரமும் வல்லமை உடையவர்களாய் இருக்கிறோம். और जो शरीर जो आके कलीसिया का शरीर के रूप में है सारे अधिकार सामर्थ्य हम भी पाए हैं. அதைதான் பவுல் இங்க விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். और यही आके पौल आकर विश्वासियों के लिए लिखते हैं உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. कि आप लोगों को अधिकार है सामर्थ्य है. ஆகவே பவுல் ஜெபிக்கிறார், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். इसीलिए यहाँ पे पौल प्रार्थना करते हैं कि आपकी मन की आंखें खुलना है இந்த அதிகாரத்தை குறித்து வல்லமையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். और इस अधिकार और इस सामर्थ्य के बारे में आपको जानना है. ஆகவே இப்போ நம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் இப்போ உட்கார வைத்திருக்கிறார். अभी परमेश्वर ने आके सारी चीजों से ऊपर वाले जगह पे हमको बैठा के रखे हैं. எபேசியர் 2:7 சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். और यहाँ पे आके एफिशियन की किताब 2:7 पे लिखा है कि वह अपनी उस कृपा से जो मसीहा यीशु में हम पर है आने वाले समय में अपने अनुग्रह के समीप धन दिया. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். और वो आके हमको उनके साथ बैठाने के लिए मदद किया है. ஆகவேதான் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:2 சொல்லுவது, பூமியில் உள்ளவை அல்ல மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். इसीलिए कोलोसियन के किताब 3:2 में कहते हैं कि तुम पृथ्वी के नहीं बल्कि ऊपर वाले चीजों के लिए आप आशा रखें. ஏன்னா இயேசுவினுடைய நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது. इसीलिए कि यीशु मसीह के नाम पे अधिकार है. அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और वो नाम आपको दिया गया है. இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். अब एक एक विश्वासी आके पूरे अधिकारी से है வல்லமை உடையவர்களாய் இருக்கிறார்கள். और सामर्थ्य से है. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் கட்டளையிட வேண்டும். और मसीहा का जीवन कैसा होता है कि परमेश्वर के वचनों को लेकर हमें अधिकार देना है. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम लोग आके उद्धार पाए ஏதோ हैं. சபைக்கு வந்து கடமைக்காக சில பங்குகளை நாம் வகித்து போறது அல்ல. एक बात के लिए आके कलीसिया आके ऐसे जाना नहीं है. கிறிஸ்துவுடைய எண்ணங்கள் நாம் எடுக்க வேண்டும். हम लोग आके मसीहा का जो सोच है वो उस पे रहना है. அவர் யாரா இருக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாம் கட்டளையிட வேண்டும். कि मसीहा कौन है, उनका सोच कैसा है और उनके वचनों को लेकर हमारे जीवन में आके प्रयास करके उसको आके अधिकार लेना है. இப்பொழுது தேவன் நம்மை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். अब परमेश्वर ने हमको एक अधिकार बना के दिया है. சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய மனுஷனாக, உள்ளான மனுஷன் இல்ல. हम लोग को शरीर के मनुष्य को नहीं बल्कि अंदर का मनुष्य को. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் अगर कोई आके मसीहा में है அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். और वो एकदम नया हो जाता है. அந்த புது சிருஷ்டி தான் அதிகாரமுடைய மனுஷன். और वो नया सृष्टि ही आके अधिकार पाया वाला मनुष्य அந்த है. புது சிருஷ்டி தான் வல்லமையுடைய மனுஷன். और वो नया सृष्टि पाया वाला सामर्थ्य भरा मनुष्य है. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக பெற்றிருக்கிற மனுஷன். और सब कुछ आके पूरी तरह से पाया हुआ मनुष्य है. எல்லாமே நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. और सब कुछ हम आकर हमारे पाप के नीचे था. எதை பார்த்துமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. हमको कुछ भी देख के डरने की जरूरत नहीं है. எந்த மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. हमको कोई भी मनुष्य को देख के डरने की जरूरत नहीं है. பிசாசுடைய கிரியை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमको आके शत्रु और उसके कामों को देख के डरने की जरूरत नहीं है. ஏனென்றால் எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. क्योंकि वो सारी चीजें हमारे पांव के नीचे है. அவரோட கூட நாம் உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார்
क्योंकि परमेश्वर ने हमें उनके साथ ऊंचाई पे बैठा के रखे இயேசுவோடு கூட நாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். और हम लोग आके यीशु मसीह के साथ आकर राज्य करते हैं இயேசு தலை, நாம் சரீரமா இருக்கிறோம். क्योंकि मसीहा आके सिर है, हम लोग शारीरिक के रूप में हैं அவரோட கோ பார்ட்னரா இருக்கிறோம். और हम लोग उसके साथ सहभागी है। இப்போ நான் கையை நீட்டினா இயேசுவும் கையை நீட்டுவார். अभी मैं अपने हाथ को लंबा करता हूँ तो यीशु भी अपने हाथ को நான் लंबा நடந்து करते போனா हैं। இயேசுவும் என்னோட கூட வருவார். अभी मैं चलता हूँ तो यीशु भी मेरे साथ आएगा। நான் பேசினா இயேசுவும் என்னோட கூட பேசுவார். अगर मैं बात करूंगा तो यीशु मेरे साथ बात करेगा। அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம். हम दोनों एक हैं பிரிக்கவே முடியாது. और हम लोग को कोई भी जुदा नहीं कर அவர் सकता தலையா இருக்கிறார், நான் சரீரமா இருக்கிறேன். क्योंकि मसीहा आके सिर है और मैं शरीर के रूप में हूँ। இப்போ என்னுடைய தலை இருக்கு. अभी मेरा सिर है இந்த தலை என்னோட சரீரத்தோட கூட ஒட்டி இருக்கு இல்லையா? और ये मेरा सिर मेरे शरीर के साथ चिपका है। என் தலை வந்து அந்த சேர்ல உட்காந்துட்டு என் சரீரம் மட்டும் இருந்தா பயந்துருவீங்க நீங்க. अब मेरा सिर वो चेयर में बैठा है, मैं यहाँ खड़ा हूँ तो आप लोग डर जाओगे। அதே போலதான் கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். अब बिल्कुल उसी तरह मसीहा और हम लोग एकदम एक है। அவர் எங்கோ நாம எங்கோ இல்ல. मसीहा और कहीं और हम कहीं, ऐसा नहीं அவர் है। என்ன செய்ய சுத்தமா இருக்கிறாரோ உங்களை வைத்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और परमेश्वर जो करना चाहते हैं वो आप लोग के द्वारा करना चाहते हैं। நீங்கள் வியாதிகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். आप लोग कौन है करके आप लोग को जानना है। தரித்திரத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். आप लोग को गरीबी को जीतना है। சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். बुरी परिस्थितियों को आप लोग की जीतना है। எல்லா வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि सारा सामर्थ्य हमको दिया गया है எல்லா அதிகாரமும் நமக்கு और கொடுக்கப்பட்டிருக்கிறது. सारा अधिकार हमको दिया है। உங்களை போய் நீங்க கண்ணாடியில பார்க்கும்பொழுது आप जब अपने आप को शीशे में देखते நான் हैं तो குட்டியா இருக்கேன், मैं छोटा सा हूँ, நான் நட்டியா இருக்கேன், मैं बड़ा हूँ, நான் கருப்பா இருக்கேன், मैं काला हूँ, நான் வெள்ளையா இருக்கேன், मैं सफेद हूँ, நான் இந்த ஜாதியை சேர்ந்த மனுஷன், मैं इस जाति का एक मनुष्य हूँ, நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், मैं इस गांव से आया हूँ நான் இந்த தெரு சேர்ந்தவன். और मैं यहाँ से आया हूँ। அப்படி நீங்கள் உங்களை பார்க்க கூடாது. ऐसे आकर आप अपने आप को नहीं देखना है, மாறாக தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால், लेकिन परमेश्वर आपको कैसा देखता है। இயேசு எப்படி இந்த பூமியில அதிகாரத்தை செலுத்தினாரோ जैसा आके इस अधिकार को मसीहा के हाथ पे था அதே அதிகாரம் உடையவர்களாய் தேவன் உங்களை பார்க்கிறார். और बिल्कुल उसी अधिकार से परमेश्वर आप सबको देखते हैं। ஒவ்வொருத்தரையும் அதிகாரம் உடையவர்களாய் தேவன் பார்க்கிறார். हर एक को परमेश्वर पूरे अधिकार के रूप से देखते हैं அந்த அதிகாரத்தை வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். और उस अधिकार का सामर्थ्य आप हर एक को दिया है நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். और उस अधिकार को आप आकर उसको काम में நீங்கள் लाना அந்த है அதிகாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். और उस अधिकार को आप लोग को जानना है நீங்கள் அந்த அதிகாரத்தை பற்றி உபயோகிக்க வேண்டும். और उस अधिकार को आप आकर से इस्तेमाल करना है। நடைமுறை வாழ்க்கையில கட்டவிழ்க்க வேண்டும். अपने हर एक जीवन में हर दिन काम करना है கட்டளையிட வேண்டும். और उसको उस अधिकार को आप बोलना है। ஆகவேதான் ஒரு மனுஷனாகிய மோசேவை தேவன் அழைக்கிறார். अब मूसा को आके बुलाते हैं। இந்த அதிகாரம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பது மோசேனுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறோம். अब ये अधिकार कैसा है करके हम मूसा के जीवन में देखने நமக்கு वाले हैं। அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम लोग को अधिकार दिया है இந்த அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது और ये अधिकार आके कैसा काम करता இந்த है करके அதிகாரத்தை நாம் செயல்படுத்த முடியும். इस अधिकार को हम आके इस्तेमाल कर सकते हैं। ஆகவே யாத்திராகமும் एक्सोडस का किताब निर्गमन 3ஆம் அதிகாரம் 3 अध्याय। ஒரு தேவன் இங்கே மோசேக்கு ஒரு காட்சி அளிக்கிறார். यहाँ पे आके परमेश्वर आकर मूसा को दर्शन देते हैं ஒரு முச்செடியிலிருந்து தேவன் தரிசனமாகிறார், பேசுகிறார். और यहाँ पे आके एक छोटे से एक बुश के पीछे से आके परमेश्वर दर्शन देते हैं। இந்த மோசே பாருங்க, ஒரு கொலையை செஞ்சுட்டு பயந்து மீதியான் தேசத்துல போய் தங்கி இருக்கிறாரு. तो यहाँ पे आके इस देश में आके यहाँ पे मूसा ठहरते இந்த हैं। பயந்து ஒளிந்து போன மோசேவை தேவன் அழைக்கிறார். अब यहाँ पे मूसा जो डर कर छिप कर वहां पे बैठा था, परमेश्वर उसको बुलाते हैं। தன்னுடைய சகோதரர் அடிக்கப்படுறதுனால அந்த எகிப்தியனை கொலை செஞ்சுட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு. तो वहां पे आके इजिप्शियन देश में किसी को मारने के वजह से वो इस जगह पे आके वो भाग के आ जाते हैं। எப்படிப்பட்ட மோசே? कैसा मूसा? ஒரு கொலையை செஞ்சுட்டு ஓடுறாரு. मूसा ने आके एक खून कर कर भाग रहा है। பார்வோனுக்கு பயந்து ஓடுறாரு. फारोन को डर के भागता है 40 வருஷம் ஆயிடுச்சு. और यहाँ पे 40 साल हो गया है மீதியான் தேசத்துல இருக்கிறாரு. और यहाँ पे मिका देश में है திருமணம் செய்யறாரு.
और यहाँ पे फिर से आते हैं, ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு, शादी करके 2 बच्चा पैदा करते வாழ்க்கை हैं நல்லா போயிட்டு இருக்கு. और उनका जीवन बहुत ही अच्छे से जाता அந்த है. சமயத்துல தேவன் மோசேயோட வாழ்க்கையில வருகிறார். अब उस समय पे परमेश्वर मूसा के जीवन में आते हैं மோசேவை தேவன் அழைக்கிறார் और मूसा को परमेश्वर बुलाते हैं அதிகாரமுள்ள வாழ்க்கைக்கு, और एक अधिकार भरा जीवन को, வல்லமையுள்ள வாழ்க்கைக்கு. एक सामर्थ्य जीवन के लिए. அங்க மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறார். अब मूसा आके ससुर का இப்பேற்பட்ட மோசேவை தேவன் அழைக்கிறார். और वैसा मूसा को आके परमेश्वर बुलाते हैं. எதற்காக? किस लिए? தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து और परमेश्वर के अधिकार और सामर्थ्य को देके தேவனுடைய காரியங்களை நடப்பிக்கும்படி, और परमेश्वर के काम को करने के लिए. தேவன் இந்த பூமியில என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதை மோசேவை வைத்து கட்டளையிடும்படி தேவன் மோசேவை அழைக்கிறார். परमेश्वर आके इस लोगों को क्या करना चाहता है उसके लिए मूसा को आके बुलाते हैं. இங்க பாருங்க எப்படி அழைக்கிறார் என்றால் யாத்திராகமம் 3:10, अब यहाँ पे कैसे बुलाते हैं, निर्गमन के किताब, நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். 3:10 पे देखेंगे, इसीलिए मैं तुझे फेरोन के पास भेजता हूँ कि तू मेरे इस्राएल प्रजाओं को मिस्र से निकाल ले आए. மோசே கிட்ட தேவன் வருகிறார். अब यहाँ पे मूसा के पास परमेश्वर बात करते இந்த हैं. பார்வோன் யார் என்றால் எகிப்து தேசத்து ராஜா, और ये फारून कौन है, माने इजिप्ट देश का राजा है சூப்பர் சுப்பீரியர், और बहुत ही आके महान ராஜாதி इंसान है. ராஜாவா இருக்கிற இந்த பார்வோன் वो आके राजाओं का राजा है எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். और सब कुछ आके उसके पास है. எந்த மனுஷனும் பார்வோனுக்கு முன்பாக நிற்க முடியாது. और कोई भी आके मनुष्य फारून के सामने खड़ा नहीं होता. அப்பேற்பட்ட அதிகாரமுடையவனாய் பார்வோன் இருக்கிறான். और वैसा पूरा अधिकार पाया वाला फारून है. இந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்படி மோசே தேவன் தேர்ந்தெடுக்கிறார். अब इस फारून के सामने आके खड़ा होने के लिए मूसा को परमेश्वर चुनते हैं. அந்த பார்வோனை ஆளுகை செய்யும்படி, इस फारून को आके वो आके संभालने के लिए பார்வோனுக்கு முன்பாக பேசும்படி और फिर फारून के सामने जाके बात करने के लिए தேவன் அழைக்கிறார். மோசே வாப்பா அப்படின்றாரு. अब यहाँ पे परमेश्वर मूसा को बुलाते आ करके. அதுக்கு மோசே சொல்றாரு பாருங்க, ஐயோ பார்வோனுக்கு முன்பாக நம்ம பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம், நான் குட்டி ஆள் அப்படின்றாரு. अब यहाँ पे आके परमेश्वर कहता है कि मैं कौन हूँ जो फेरोन के पास जाऊं. என்னால முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு மோசே. वो बोलता है मुझसे नहीं होगा परमेश्वर. அதுக்கு தேவன் பாருங்க 12ஆம் வசனத்தில், அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். अब यहाँ पे 12वीं वचन में हम देखेंगे तो उसने कहा, निश्चय मैं तेरे संग रहूंगा और इस बात की कि तेरे भेजने वाले मैं हूँ. மோசே இங்க பயங்கரமா மறுக்கிறார், நான் போக மாட்டேன் ஆண்டவரே பார்வோனுக்கு முன்பாக அப்படின்றாரு. अब यहाँ पे आके मूसा को आके परमेश्वर के पास कहता मैं नहीं जाऊंगा. தொடர்ந்து மோசே கிட்ட தேவன் பேசுகிறார். लेकिन लगातार परमेश्वर मूसा से बात இல்ல करते இல்ல, हैं. நான் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், வல்லமை கொடுப்பேன், நீ தான் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். परमेश्वर कहते हैं मैं तुझे अधिकार दूंगा, सामर्थ्य दूंगा, तू ही लोगों को छुड़ाना है. அவர் மறுத்துக்கிட்டே வராரு. இல்ல ஆண்டவரே, இப்ப போய் நான் சொன்னா உன்னை எந்த தேவன் அனுப்புனாரு, அவருடைய பேர் என்ன, அவருடைய நாமம் என்ன கேட்பாங்க, அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மோசே சொல்றாரு. अब मूसा कहता है परमेश्वर अगर मैं जाऊंगा तो वो लोग मुझसे पूछेंगे कौन से परमेश्वर ने तुझे भेजा है, तो मैं क्या बोलूं करके. அப்ப தேவன் சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்தில், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்ன உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். अब आके 4था वचन में परमेश्वर कहते हैं मूसा के पास, परमेश्वर ने मूसा से कहा मैं जो हूँ सो हूँ. फिर उसने कहा तू इस्राएल से ये कहे जिसका नाम मैं हूँ और उसी ने मुझे तुम्हारे पास भेजा है. தொடர்ந்து மோசே கிட்ட தேவன் பேசிட்டே இருக்கார். நீதாமா போனோம், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன், வல்லமையை கொடுப்பேன், ஆற்றலை கொடுப்பேன். और लगातार आके परमेश्वर मूसा से बात करते हैं, तुझे ही जाना है, तुझे सामर्थ्य दूंगा, अधिकार दूंगा நீதான் போனோம், நீதான் பண்ணணும். और तू ही जाना है करके बोले. தொடர்ந்து 20ஆம் வசனம், ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். अब यहाँ पे 20वें वचन देखेंगे, इसीलिए मैं हाथ बढ़ाकर उन सब आश्चर्य कर्मों से जो मिस्र के बीच में करूंगा उस देश में मारूंगा और उसके पश्चात वह तुमको जाने देगा. இங்க தேவன் சொல்றாரு பாருங்க, இந்த ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. இந்த 20ஆம் வசனம், ஆகையால் நான் என் கையை நீட்டி, தேவன் சொல்றார் என்னுடைய கரத்தை நீட்டுவேன் என்று தேவன் சொல்கிறார் இந்த இடத்துல. अब देखिए ये 20वीं वचन बहुत ही मुख्य है. यहाँ पे परमेश्वर कहते हैं मैं हाथ बढ़ाकर,
தொடர்ந்து மோசே கிட்ட தேவன் பேசிட்டே வராரு, இல்ல நீ தான் போகணும் அப்படின்றாரு. अब यहाँ पे लगातार परमेश्वर मूसा से बात करते यही करना है, தொடர்ந்து மறுக்கிற, நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. और मूसा भी कहता है मैं नहीं जाऊंगा. 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 2ஆம் வசனம், 2 वचन. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். यहोवा ने उससे कहा तेरे हाथ में क्या है? वो एक बोला की लाठी. பாருங்க, மோசே கிட்ட ஒரு கோல் இருக்கு. अब मूसा के पास एक लाठी है, அது ஒரு சாதாரண கோல். और वो एक साधारण सी लाठी है. இந்த ஆடு மேய்க்கிறவங்க ஒரு தடியை மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ये भेड़ चराने वाले उसके हाथ पे खाटी होता है. அந்த கோல், இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன் கையை நீட்டுவன்னு சொல்றாரு. और वो लाठी आके बोलते हैं, இங்க மோசே கிட்ட ஒரு சாதாரண கோல் இருக்கு. अब मूसा के हाथ में एक साधारण सी लाठी है. அதை வச்சு சில அற்புதங்கள்லாம் செய்றாரு. மோசே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில அற்புதங்களை செய்கிறார். अब यहाँ पे आके उस थोड़ा सा आश्चर्य काम करने के தொடர்ந்து लिए பேசிட்டே வராரு. और लगातार बात करते रह रहे हैं. 12ஆம் வசனத்தில் ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். अब यहाँ पे आके 12वें वचन में देखते हैं, अब जा मैं तेरे मुंह के संग होकर मैं तुझसे कहूंगा. மோசே சொல்றா பாருங்க, அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றான். अब 13 वचन में उसने कहा हे प्रभु कृपा किया और तू भेज. பாருங்க, அதிகாரம் பெற்ற மனுஷன் பேசுற பேச்சா இது. अब देखिए अधिकार पाया वाला मनुष्य बात ऐसा नहीं करते. தொடர்ந்து மறுக்கிற, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. लगातार मूसा कहते हैं मैं नहीं जाऊंगा நான் परमेश्वर, அவனுக்கு முன்பாக நிக்க மாட்டேன், நான் சின்னவன். मैं आके उनके सामने खड़ा नहीं होगा क्योंकि मैं बहुत छोटा हूँ. தேவன் சொல்ற நீ தான் போணும், लेकिन परमेश्वर कहता है नहीं मूसा तुझे ही நீ जाना है, தான் கட்டளையிட வேண்டும், और तुझे ही जाके अधिकार நீ देना है, தான் பேச வேண்டும், और तुझे ही बात करना நீ है, தான் பார்வோனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், और तुझे ही फिरौन का आगे खड़ा होना நீ है, தான் அதிகாரம் பெற்றவனாய் வல்லமை பெற்றவனாய் இருக்கிறாய். क्योंकि तू ही अधिकार और सामर्थ्य पाया वाला है. ஆகவே அதிகாரத்தையும் வல்லமையும் நீ தான் உபயோகிக்க வேண்டும். इसीलिए इस अधिकार और सामर्थ्य को तू ही इस्तेमाल करना है. இதெல்லாம் தொடர்ந்து சொல்றாரு. ये सब कुछ परमेश्वर बोलते हैं. அப்போ அவனுடைய சகோதரர் ஆரோன் வராரு மோசேயை சந்திக்க. अब यहाँ पे आके मूसा का भाई आता है. அப்போ சந்திக்க வரும்போது தேவன் சொல்றாரு, அவன் உனக்கு வாயா இருப்பான், வாயோடு இருந்து நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நீ அவன்கிட்ட சொல்லு, அவன் ஜனங்களிடத்துல சொல்வான்னு சொல்றாரு தேவன். तब आके परमेश्वर कहते हैं कि तेरा भाई हारून आके तेरे लिए मुंह जैसा रहेगा, मैं जो आके बोलता हूं तो उसके पास बोल, वो बोल देगा. 16ஆம் வசனம், நான் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவேன், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். तो यहाँ पे आके 16 में देखते हैं, वे तेरे और से लोगों से बात किया करेगा, वे तेरे लिए मुंह और तू उसके लिए परमेश्वर ठहरेगा. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வ என்றார். और तू इस लाठी को हाथ में लिए जा और इससे इन चिन्ह को दिखाना. அந்த இடத்துல சொல்றப்ப நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய், और यहाँ पे कहते हैं तू उसके लिए परमेश्वर ठहरेगा, நீ ஒரு கடவுளை போல இருப்பாய். तू एक परमेश्वर के रूप में रहेगा. அவர் என்ன சொல்றார், நீ என்னை போலவே இருப்பாய் அப்படின்றார் மோசே கிட்ட. वो क्या बोल रहे हैं, तू मेरा जैसा ही रहेगा. நீ என்னுடைய எண்ணத்தை உடையவனாய் இரு அப்படின்றாரு. तो यहाँ पे क्या बोलता है, तू मेरे सोच में रहना, எல்லாவற்றையும் நான் தான் உண்டாக்கினேன், क्योंकि सब कुछ मैंने ही बनाया है, எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்த முடியும், और सब कुछ तू आके उसको अधिकार कर सकता है, என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி நீ உண்டாக்கப்பட்டாய், क्योंकि तू मेरे स्वरूप में बनाया गया है. ஆகவே நீ அதிகாரம் பெற்றவனாய் வல்லமை பெற்றவனாய் இருக்கிறாய். इसीलिए तू पूरा अधिकार और सामर्थ्य पाया वाला है. ஆகவே நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று இங்கே மோசேயை குறித்து தேவன் சொல்லுகிறார். इसीलिए तू उसके लिए आके अधिकार परमेश्वर बन के रहना करके कहते हैं. அப்ப சொல்றாரு பாருங்க, இந்த கோலையும் உன் கையிலே எடுத்துக்கொண்டு போ அப்படின்றாரு. और परमेश्वर कहते हैं इस लाठी को हाथ पे लेके जा. இங்க சாதாரணமா இருந்த கோல், अब ये साधारण सा जो लाठी था, மோசே பாருங்க முழு அதிகாரமுடையவனா இருக்கும் பொழுது அந்த கோல் தேவனுடைய கோலாக மாறிவிட்டது. जब आके मूसा आके वो अधिकार पाता है तो उसके हाथ की साधारण से लाठी आके परमेश्वर की लाठी बनती है. 20ஆம் வசனத்துல அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கழுதையில ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு போறாரு. अब 20वीं वचन में मूसा अपने पत्नी बेटों को लेके जाते हैं, போகும்போது தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். और साथ में परमेश्वर की लाठी को भी हाथ में उठाकर जाते हैं. இது எப்படி தேவனுடைய கோலாக மாறினது? अब ये कैसे परमेश्वर की लाठी बदला? 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், அது ஒரு கோல், சாதாரண கோல். और 4 अध्याय 2 वचन में वो लाठी साधारण सी எப்படி थी. தேவனுடைய கோலாக மாறினது? अब कैसे वो परमेश्वर की लाठी बनी? அந்த அதிகாரத்தையும் வல்லமை உடையவனாக தேவனை போலவே மோசே சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். क्योंकि वो आके वो अधिकार वो सामर्थ्य से बिल्कुल परमेश्वर की तरह मूसा सोचने ஆகவே लगा. அந்த கோலை பிடித்து கொண்டு போனார். इसीलिए वो साथ में उस लाठी को भी அந்த लेके गया. கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும்
காண்பிக்கிறதா இருக்கிறது. क्योंकि वो जो उसकी हाथ की लाठी है परमेश्वर के अधिकार और सामर्थ्य को दिखाने वाला होता அந்த है, கோல் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. और ये लाठी परमेश्वर की बातों के लिए एक अधिकार है. இந்த வார்த்தையை பெற்ற மோசே போறாரு. अब परमेश्वर के वचन को पाया वाला मूसा चलता है. போயிட்டு இந்த கோலை எடுத்துக்கொண்டு எகிப்துல 10 அற்புதத்தை செய்கிறார். अब इस लाठी को लेकर मूसा आके इजिप्ट में 10 चिन्ह चमत्कार करते हैं. தேவனை போலவே மோசேவை மாற்றுகிறார். और परमेश्वर के जैसे ही मूसा को भी बदलते हैं. இங்க பாருங்க, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். एक्सोडस का किताब चैप्टर 7 वर्स 1 पढ़ेंगे. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். तब यहोवा ने मूसा से कहा, सुन, मैं तुझे फेरोन के लिए परमेश्वर सा ठहराता हूँ. யாருக்கு தேவனாக்கினாரு? किसके लिए परमेश्वर है? பார்வோனுக்கு தேவனாக்கினாரு. फेरोन के लिए परमेश्वर அவர் बनाया. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, वो क्या बोलना चाहता है? எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். सब कुछ का सामर्थ्य मैं तुझे देता हूँ, ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. और कोई भी मनुष्य आके उनके सामने खड़ा नहीं हो எந்த सकता, வல்லமையும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. और कोई भी सामर्थ्य पाया वाला तेरे आगे खड़ा नहीं हो सकता है. நீ தேவனாகவே இருக்கிறாய். क्योंकि तू परमेश्वर ठहरा நீ है. அதிகாரமுடையவராய் இருக்கிறாய். तू पूरा अधिकार पाया हुआ है வல்லமையுடையவனாய் இருக்கிறாய். और पूरा सामर्थ्य पाया हुआ है. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். अब ये सब बोलकर परमेश्वर एक बहुत ही बड़ा दर्शन उसको देते हैं. இப்ப இந்த கோலை வச்சு எகிப்துல ஒரு அடையாளத்தை செய்ய போகிறார் மோசே. अब इस लाठी को रखे हुए इजिप्ट में एक चिन्ह करने वाले मूसा. யாத்திராகமம் 7:19 வாசிக்கிறேன். एक्सोडस का किताब चैप्टर 7 वर्स 19 पढ़ेंगे. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவை ரத்தமாகும்படி, அது வரையும் வாசிங்க. फिर यहोवा ने मूसा से कहा कि हारून से कहा कि तू अपनी लाठी लेकर मिस्र देश में जितना जल है अर्थात उसकी नदियां, नहरें, झील और पोखरे और सबसे ऊपर अपना हाथ बढ़ा. உன் கையை நீட்டுன்னு சொல்றார் और பாருங்க. कहा है कि अपने हाथ को बढ़ा. அங்க தேவன் நான் சொல்றாரு, என் கையை நீட்டுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? अब वहां पे बोला गया है कि मेरे हाथ को मैं बढ़ाऊंगा. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிகாரம் உடையவன் கையை நீட்டினா நானே அந்த இடத்துல நின்று என்னுடைய வல்லமையும் என்னுடைய அதிகாரத்தையும் நான் செயல்படுத்துகிறவனா இருக்கிறேன் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். अब परमेश्वर कहते हैं कि जब आकर तुम अपने हाथ को बढ़ाओगे तो मैं अपना अधिकार आके तुमको देके और अपना काम करूंगा. அதிகாரம் பெற்ற மனுஷனுடைய கை, மோசேனுடைய கை தேவனுடைய கை போல் இருக்கிறது. अब अधिकार पाया वाला मूसा का हाथ परमेश्वर का हाथ जैसा था. ஆகவேதான் நீங்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். इसीलिए आप सब लोग आकर अधिकार पाए हैं. உங்களுடைய கரங்கள், கால்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விலையேற பெற்றது. आपका जो भी काम है, आपकी सोच है, सब कुछ आपके बहुमूल्य है. உங்களை பார்த்தா அப்படி தெரியாது, மோசே போல சில நேரங்களில் முடியாது பண்ண மாட்டேன்ற மாதிரி இருக்கும். आप लोग को देखने से ऐसा नहीं लगेगा. मूसा भी कभी कभी आके हम सारे कामों को ஆனா मना करा. சத்திய வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசுடைய நாமத்தில் நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். लेकिन वचन कहता है कि आप आके यीशु मसीह के नाम से पूरा अधिकार और सामर्थ्य पाए हैं அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். और उसको आप उपयोग करना है. இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். और इस अधिकार और सामर्थ्य को परमेश्वर के वचन में दिखता है. இந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து और इस परमेश्वर के वचन को लेकर அதிகாரம் உடையவர்களாய் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கட்டளையிட வேண்டும். और पूरे अधिकार से इस वचन को लेकर आपको अपने जीवन में आके अधिकार करना है. பொருளாதார செழிப்பை குறித்து, आप आके बोल के குடும்ப வாழ்க்கையில குறித்து, अपने परिवार के लिए, கையின் பிரயாசத்தை குறித்து, अपने कमाई के लिए, நீங்க படிச்சிட்டு இருந்தே அந்த கல்வி மேல குறித்து, अपने पढ़ाई को लेके, திருமண வாழ்க்கையில குறித்து, अपनी शादी के लिए கடவுளுடைய வார்த்தையின் ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்து நீங்கள் கட்டளையிட வேண்டும், பேச வேண்டும். आप लोग आके इसको परमेश्वर के वचन को लेकर अपने जीवन में अधिकार से बोलना है. நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் செயல்படுவார் அந்த இடத்துல. जब आप आकर इसको उपयोग करोगे तो आपके द्वारा परमेश्वर आके काम ஏன்னா करेगा. இயேசு நாம் ஒன்றோட இருக்கிறோம், அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கிறோம். क्योंकि यीशु मसीह हम दोनों एक है. वो शरीर, वो सिर है, हम शरीर है. எல்லாம் கர்த்தருடையது. और सब कुछ परमेश्वर का है நம்ம எல்லாம் அனுபவிக்க முடியும். और ये सब कुछ हम अनुभव कर सकते हैं. ஆகவேதான் மோசே பாருங்க, இந்த அதிகாரம் பெற்ற மோசே வராரு. अब यहाँ पे अधिकार पाया वाला मूसा आता है. ஜனங்கள் விடுதலையாகி வராங்க. अब यहाँ पे जनता लोग छुटकारा पाकर आते हैं. தேவன் அற்புத விதமாக ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாகி கொண்டு வந்தார்.
और परमेश्वर अद्भुत रीति से लोगों को आके इजिप्ट से छुड़ा कर आते हैं விடுதலையாகி செங்கடல் இருக்கு முன்னாடி, और लाल समुद्र के आगे खड़ा होकर பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள், பிரதான குதிரை வீரர்கள், ராணுவ வீரர்கள் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. और पीछे आके फेरोन को उत्तम सेनाएं आके रथ के साथ आते हैं. முன்னாடி செங்கடல், आगे आगे लाल समुद्र है பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள், ராணுவங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. और पीछे आके फेरोन का सेना है நடுவுல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேல இருக்கிறாங்க. और बीच में आके इस्राएल का जनता और मूसा है. இப்ப அதிகாரமும் வல்லமையும் யார்கிட்ட இருக்கு? अब अधिकार और सामर्थ्य किसके पास है? மோசே கிட்ட இருக்கு. मूसा के पास है. அப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள்லாம் இருக்குன்னா பயப்படுறாங்க. अब जनता लोग आके आगे समुद्र को, पीछे फिरौन को, सेना को देख के डरते हैं. ஐயோ நாங்க எகிப்து தேசத்துல இருந்திருக்கலாமே, वो कहते हैं हाय मैं इजिप्ट देश में ही रहा होता, அங்கேயே நாங்க செத்துருக்கலாமே, मैं वहीं मर गया होता, அங்கேயே எங்களுக்கு நல்ல கலர் இருந்திருக்குமே, उधर ही रहता तो अच्छा होता. எங்களை இந்த வனாந்தரத்துல சாகும்படி கொண்டு வந்தீரோ, तूने आके इस जंगल में मुझे मारने के लिए बुलाया है இப்படிலாம் क्या? புலம்பி அழுகுறாங்க. और ऐसे बड़बड़ाते हैं लोग. மோசே பாருங்க எப்படி அவர் செயல்படுகிறார் என்றால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் निर्गमन का किताब 14 अध्याय में देखते हैं. 13-14 வாசிக்கிறேன். 13 पढ़ेंगे. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். तब 13 யாத்திராகமம் 14-13. मूसा ने आके लोगों से कहा डरो मत, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். खड़े खड़े वे उद्धार का काम देखो जो यहोवा आज तुम्हारे लिए करेगा. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். और क्योंकि जिन मिस्त्रियों को तुम आज देखते हो उसे फिर कभी ना देखोगे. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். यहोवा ही तुम्हारे लिए लड़ेगा, इसीलिए तुम चुपचाप रहो. பாருங்க, பயப்படுறாங்க ஜனங்கள், பயங்கரமா பயப்படுறாங்க. देखिए यहाँ पे वो लोग डरते हैं. மோசே பாருங்க, लेकिन मूसा आके தில்லா நின்னு சொல்லிட்டாரு, लेकिन यहाँ पे वो धैर्य से खड़ा होके बोलता தைரியமா है நின்னு சொல்லிட்டாரு, और धैर्य से बोलता ஓ है பயப்படாத இரு, डरो मत, खड़े रहो, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். परमेश्वर करने वाला उद्धार के काम को देखो. இன்னைக்கு நீ பாக்குற எகிப்தியரை என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. जिस मिस्र को तुम आज देख रहे हो फिर कभी उसे नहीं देखोगे. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், और परमेश्वर आपके लिए युद्ध करेगा நீங்க சும்மா இருப்பீங்க. और आप सिर्फ चुपचाप से रहो. இப்படிலாம் சொன்ன மோசே, ये सब कहने वाला मूसा, கையில அதிகாரம் இருக்கு, उसके हाथ में अधिकार है, வல்லம் இருக்கு, उसके हाथ में सामर्थ्य है, பின்னாடி போயிட்டு இவரே அழுகுறாரு, और पीछे जाके रो रहे हैं. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே நான் இந்த ஜனங்களை கொண்டு போவேன், अब जाके मूसा रोते हैं, परमेश्वर मैं कैसे इन लोगों को चलाऊंगा, இதனால முடியுமா, ये मुझसे होगा क्या? நான் ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன், मैं आके जल्दबाजी में आपसे बोल दिया. முன்னாடி செங்கடல் இருக்கு, आगे आगे समुद्र है பின்னாடி பார்வோனுடைய கூட்டம் இருக்கு, और पीछे फारोन की सेना है, நான் எப்படி போவேன் ஆண்டவரே, मैं कैसे जाऊं प्रभु. இப்படிலாம் சொல்லிட்டு அழுகுறாரு மோசே. और ये सब बोल के मूसा रोते हैं. அப்ப பாருங்க 15ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? तब आके 15 वचन में यहोवा मूसा से यहोवा कहते हैं कि मूसा से कहते हैं तू मेरे दोहाई दे रहा है. என்கிட்ட வந்து எதுக்கு அழுகுற? वो आके मेरे पास आके क्यों रोता है, எதுக்கு என்கிட்ட வந்து புலம்புற? क्यों मेरे पास आके बड़बड़ाता है. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு தேவன். तू जाकर इस्राएल जनता से कहे. எப்படி? कैसे? பாருங்க, அதிகாரத்தை பயன்படுத்த சொல்றாரு மோசேக்கு தேவன். अब परमेश्वर आके मूसा को अपने अधिकार को आके इस्तेमाल करने बोलते हैं. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, तू अपने हाथ की लाठी को आके समुद्र के आगे दिखा சமுத்திரத்தை பிளந்து விடு. और समुद्र को 2 भाग कर दे. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். और तब आके इस्राएल के लोग आके उस जमीन में चल के जाएंगे. யாருங்க பிளக்க வேண்டும் சமுத்திரத்தை? और कौन आके समुद्र को 2 भाग करना है? அங்க கர்த்தர் வந்தா செயல்பட்டாரு. वहां पे परमेश्वर आके काम किया. மோசே கர்த்தருடைய சார்பாக நின்று செயல்பட்டார். मूसा आके परमेश्वर के और खड़ा होकर वहां पे काम किया. அந்த அதிகாரத்தை மோசே கிட்ட தேவன் கொடுத்துட்டு இருந்தாரு. क्योंकि वो अधिकार आके परमेश्वर ने मूसा को दिया சொல்றாரு, था. புறப்பட்டு போங்கள், अब वो कहते हैं कि तुम निकलो जाके இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ சொல்லு அப்படின்றாரு. और इस्राएल के लोगों को तू जाके बोल. உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் நேராக நீட்டு அப்படின்றாரு. और तेरे हाथ में जो लाठी है वो समुद्र के सामने आके लंबा कर. நீட்டி அதை பிளந்து விடு. और उसको लंबा करके समुद्र को 2 भाग कर சகல दे. அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि सारा अधिकार तुझे दिया है. இந்த அந்த வைத்திருக்கிற கோல்ல தான் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம் வல்லமை இருந்தது. अब उसके हाथ में जो लाठी था उसी में परमेश्वर का वचन और अधिकार था. தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்தார் மோசே, அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை வல்லமையை காண்பித்தார்.
और वहां पे आके परमेश्वर के स्थान में रह के मूसा वो अधिकार सामर्थ्य को दिखाया। அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க மோசே. अब मूसा देखिए परमेश्वर दिया हुए अधिकार को कैसे इस्तेमाल कर रहे हैं। அதே போலதான் இன்றைக்கு நாமும் அதிகாரத்தை கையில வச்சிட்டு இருக்கோம். इसी तरह से हम लोग भी आके उस अधिकार को अपने हाथ में வல்லமையை रखे, கையில வச்சிட்டு இருக்கோம். उस सामर्थ्य को हाथ पे என்ன रखे பண்ணிட்டு இருக்கோம்? और क्या कर रहे हैं? அழுகுறோம். हम लोग रो रहे हैं, என்னால முடியல ஆண்டவரே, मुझसे नहीं हो रहा है இது प्रभु, கஷ்டம் ஆண்டவரே, बहुत मुश्किल है, வரல ஆண்டவரே, नहीं होता है, இல்ல ஆண்டவரே. नहीं है परमेश्वर। தேவன் பாக்குறாரு. लेकिन परमेश्वर देखते हैं। என்கிட்ட முறையிடுறது என்ன? अब मुझसे क्या बोलता है तू? புறப்பட்டு போங்கள், तुम जाओ निकल के, இயேசு என்னும் நாமத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். मैं यीशु मसीह के नाम से तुम्हारे हाथ में இந்த अधिकार दिया அதிகாரத்தை வைத்து நீங்கள் பிசாசை துரத்துங்கள். और इस अधिकार को रखकर तुम शत्रु को இந்த भगाओ। அதிகாரத்தை வைத்து பொருளாதார செழிப்பை எடுங்கள். और इस अधिकार से लेके तुम आके இந்த அதிகாரத்தை வைத்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் நீங்கள் வெற்றியை மாற்றுங்கள். और इस अधिकार को रख के अपने जीवन में हर एक आर को நீங்கள் जीत में बदलिए। கட்டளை இடுங்கள். और आप सिर्फ अधिकार நீங்க दीजिए, போங்க. आप लोग जाइए, அதிகாரமும் வல்லமை உங்ககிட்ட இருக்கு. क्योंकि पूरा अधिकार आपके पास है। பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வல்லமை நம்ம கிட்ட இருக்கு. पवित्र आत्मा का अभिषेक आपके पास है, அது தரமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். इसीलिए हम अच्छा सा जीवन जी सकते हैं। வாழ்க்கையில வியாதி हमारे जीवन में बीमारी அப்படி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் अगर ऐसे कोई आपके पास आके मुश्किल है, யாருக்கிட்டயும் நம்ம தலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. आपको किसी के पास भी जाके अपने सिर झुकाने की கிறிஸ்துவே जरूरत உங்களுக்கு தலையா இருக்கிறார். नहीं, क्योंकि परमेश्वर ही आपको सिर है அவருடைய சரீரமா நீங்கள் இருக்கிறீர்கள். और आप आकर शरीर के रूप அந்த में हैं। அதிகாரத்தை நீங்கள் எடுங்கள். और उस अधिकार को आप लीजिए, அந்த சுகத்தை நீங்கள் எடுங்கள். उस चंगाई को आप लीजिए, செல்வ செழிப்பு நீங்கள் எடுங்கள். उस धन दौलत को आप लीजिए ஆரோக்கியத்தும் நல்வாழ்வும் வெற்றியும் ஜெயமும் நீங்கள் எடுங்கள். और अच्छा जीवन, सफल जीवन जीत आप लीजिए, நீங்கள் எடுக்க வேண்டும். आपको लेना है, அது உங்களுடைய கரத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்து விட்டார். क्योंकि परमेश्वर ने वो आपके हाथ पे दिया है। ஆமென். आमेन। நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். आप सब लोग अधिकार पाए हुए लोग हैं, நீங்கள் வல்லமை பெற்றவர்கள். आप सब लोग सामर्थ्य पाए हुए लोग हैं, அப்பேற்பட்ட நாமமுடைய நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि वैसा एक नाम आप लोग को दिया है। எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने सारे नाम से बढ़कर वो नाम उनको दिया அந்த है நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். और उस नाम को हमको दिया है அந்த நாமத்தை நாம் பயன்படுத்த और வேண்டும். उस नाम को हमें इस्तेमाल करना வாயை है। திறந்து நீங்கள் பேச வேண்டும். आपको मुंह खोल के बात करना है, கட்டளை பிறக்க வேண்டும். आपको अधिकार देना है। தாவீது பாருங்க, தாவீது दाऊद को देखिए தன்னோட வாழ்க்கையில अपने जीवन में என்ன பண்றாரு அப்படின்னா, क्या करता है। கோலியாத் என்ற ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு. गोलियत नामक का एक बड़ा मनुष्य है, அவர் எப்படி ஜெயிக்கிறார் தாவீது நீங்க பாத்தீங்கன்னா, वो कैसे जीतता है आप दाऊद को देखेंगे तो, அதிகாரத்தை கையில் எடுக்கிறார். और अधिकार को अपने हाथ पे लेता है। இந்த கோலியாத் என்பவன் பெலிஸ்தேன்ல ஒரு நபர். अब गोलियत आके एक पेलिस्तियन के यहाँ पे இவன் என்ன பண்றான் அப்படின்னா, 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறான். और वो क्या करता है, वो आके 40 दिन इसराइल जनता को डराता धमकाता है। ஒரே ஒரு மனுஷன், और एक ही मनुष्य है அவன் 40 நாள் பயமுறுத்துகிறான். और वो 40 दिन इसराइल लोगों को डराता है காலையில மாலையில வந்து பயமுறுத்துறான். और सवेरे आके शाम को आके डराता रहता है வாங்க மோதி பாப்போம்னு சொல்றான். और वो कहता है आओ हम आकर टक्कर लेंगे। இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பயந்து முடங்கி கிடக்குறாங்க. और यहाँ पे ये सब लोग डरे हुए हैं அதிகாரம் பெற்றவர்கள், और अधिकार पाए हुए हैं வல்லமை பெற்றவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். और इसराइल की जनता सामर्थ्य पाए சவுல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, और सऊल का राजा जो अभिषेक पाया वाला है பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சவுலுக்கு இருந்தது. और सऊल का के पवित्र आत्मा का सामर्थ्य है அந்த அதிகாரம் வல்லமை சவுலுக்கு இருந்தது. और वो अधिकार सऊल को था இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இருந்தது அதிகாரம். और ये अधिकार इसराइल जनता को भी அதை था, அவர்கள் பயன்படுத்தவில்லை. लेकिन वो लोग ने इसको इस्तेमाल नहीं किया। 1 சாமுவேல் 17:11 வாசிக்கிறேன் பாருங்க. पहला सामुएल 17 अध्याय। சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். तो यहाँ पे आके इसराइल के लोग और फलिस्तीन के बातों को सुन के बहुत ही डर गए थे। எப்படி பயப்படுறாங்க? மிகவும் பயப்படுறாங்க. और इसराइल का मन बहुत कच्चा हो गया। அந்த பயப்படுற ராஜா யாரு? और यहाँ पे डरने वाला राजा कौन है? பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, पवित्र आत्मा पाया वाला, वो अभिषेक पाया वाला राजा, அதிகாரம் வல்லமை இருக்கிறது. और उसके पास सारा अधिकार है, பயப்படுறாரு. लेकिन यहाँ पे वो डर रहा है। அப்போ தாவீதினுடைய சகோதரர்கள்
இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு ராணுவ வீரர்களா இருக்கிறாங்க. अब यहाँ पे दाऊद का जो भाई है वो इसराइल के आके सेनाओं में काम करते थे. 3 பேர் ராணுவ வீரர்களா இருக்கிறாங்க, தாவீதுடைய அண்ணன்கள். अब दाऊद के 3 भाई आके वो लोग एक सेना में काम फोर्ज में काम करते थे. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. और दाऊद बकरी चराता था. அப்ப அவங்க அப்பா கூப்பிடுறாரு, தம்பி தாவீது வா இங்க அப்படின்றாரு. अब दाऊद का पिताजी बुलाते इधर आ करके. அண்ணங்கள்லாம் மும்முரமா போர் செஞ்சு கொண்டிருக்காங்க. अब यहाँ पे भाई लोग आके वहाँ पे युद्ध कर रहे हैं. அந்த போர் எப்பேற்பட்ட போர், பயந்துட்டு இருக்காங்க. अब ये युद्ध कैसा है, माने डर के हैं. அவங்க அப்பா தாவீது கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, போயிட்டு பால் கட்டி சில கொழுமையான உணவுகள்லாம் கொடுக்கிறாரு தாவீதுடைய அப்பா தாவீது கிட்ட. अब दाऊद का पिताजी आके कुछ खाने का सामान दाऊद के हाथ में देते இவங்க हैं. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. और यहाँ पे सब लोग डर के हैं. அப்ப தாவீது அந்த இடத்துல வராரு. अब दाऊद वहाँ पे आता है. அப்ப தாவீது வந்து பாக்குறாரு, அப்ப சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்றாரு. तो यहाँ पे कहते हैं कि ये பெலிஸ்தியன் कौन है जो आके इस्राएल को उसे युद्ध करने के लिए आ रहा है. சொல்ல பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். तो यहाँ पे वो कहते हैं कि जीवित परमेश्वर के लोगों को आके ये कौन है जो ललकारता है. தாவீது பாருங்க இந்த அதிகாரத்தை வல்லமை எடுக்கிறார். और दाऊद देखिए इस अधिकार और सामर्थ्य को लेते हैं. அவன் யாரு? और वो कौन है? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் யாரு? और वो ये பெலிஸ்தியன் कौन है? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் மக்களோட தேவன் இருக்கிறார். क्योंकि जो इस्राएल लोगों के पास खातरा உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தேவன் நம்மோட. और वहाँ पे परमेश्वर उनके அவர் साथ சொல்லி है. இருக்கிறார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூட இருப்பேன், எல்லா சூழலிலும் உங்களோட கூட இருப்பேன், என் நாமம் இருக்கிறவராகவே இருப்பேன் என்ற நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன், அந்த தேவன் இருக்கிறவராகவே தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தார். क्योंकि जो परमेश्वर मैं तुझे नहीं छोड़ूंगा, तुझे नहीं त्यागूंगा, वही परमेश्वर आकर दाऊद के साथ था. அப்ப தாவீது வந்து அதிகாரத்தை எடுக்கிறார். अब दाऊद उस अधिकार को अपने हाथ पे लेते हैं. 1 சாமுவேல் 17:32 பாருங்க. यहाँ पे पहला सामुएल चैप्टर 17 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. तब दाऊद ने साउल से कहा, किसी मनुष्य का मन उसके कारण कच्चा ना हो. உம்முடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். तेरे दास उस पलिस्तियों से लड़ूंगा. பாருங்க, देखिए சின்ன பையன், छोटा लड़का है, छोटा பாய். छोटा भाई है. யார்கிட்ட சொல்றாரு? சவுல். किसके पास जाके बात करते? साउल के पास. இந்த छोटा பாய் வந்து சவுல் கிட்ட சொல்றாரு, अब ये छोटा भाई आके साउल के पास बात करते சவுலே हैं சவுலே, कि साउल இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. कि किसी का भी मन कच्चा ना हो इसके निमित्त. நான் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. अब मैं जाके पलिस्तियों से लड़ूंगा. அதுக்கு சவுல் பாருங்க, उसके लिए साउल देखिए, பயங்கரமான வெளிப்பாடு அறிவு வந்துச்சு அவருக்கு, சவுலுக்கு. अब साउल को आके एक बहुत ही बड़ा दर्शन जैसा. நீப்பா நீ சின்ன பையன்பா, वो बोलता है, देख तू छोटा है, நீ போவாதப்பா. तू मत जाना. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு சவுலுக்கு. देखिए साउल को कैसा एक அப்பாவி दर्शन है. சவுலே, நீ தான் போயிருக்க வேண்டும், लेकिन साउल तू ही जाना था, அதிகாரத்தை சவுல் எடுத்திருக்க வேண்டும். क्योंकि अधिकार तेरे को दिया है. அதற்கு பதிலாக தாவீது எடுக்கிறாரு அதிகாரத்தை. लेकिन इसके साउल के बदले में दाऊद अधिकार को लेते हैं. இப்ப பாருங்க, ஒரு தைரியத்தோடு தாவீது போகிறாரு. अब बहुत ही धैर्य से यहाँ पे दाऊद जाते हैं. அப்ப பாருங்க 45ஆம் வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. 45 में पढ़ेंगे. அதற்கு தாவீது दाऊद ने பெலிஸ்தனை நோக்கி, पलिस्तियों से कहा, நீ பட்டயத்தோடும் तू तो तलवार ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், और भाल और सांग के लिए तू मेरे पास आता है. நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். परंतु मैं सेनाओं के यहोवा के नाम से तेरे पास आता हूँ. அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்துல நான் வருகிறேன். और उस नाम के अधिकार से मैं आता हूँ. பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க, தைரியம் பாருங்க. देखिए कैसे दाऊद बात करता है धैर्य से. சின்ன பையன், छोटा लड़का है அவ்வளவு பெரிய கோலியாத்து, और इतना लंबा चौड़ा गोलियात அவங்கிட்ட है. கத்தி ஈட்டி கேடகம் எல்லாம் இருக்கு. उसके पास तलवार भाल அவனை सब कुछ है. பார்த்து சொல்ற, கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருவேன். और उसको देख के बोलता है कि मैं आके परमेश्वर के नाम से तेरे पास आऊंगा. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். और परमेश्वर तुझे मेरे हाथ पे देंगे. இதெல்லாம் பேசிட்டு ये सब बात करके யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்றாரு தாவீது. और वो कहता है युद्ध परमेश्वर का है. சொல்லி தன் கையில ஒரு கூழாங்கல் எடுத்து கரெக்டா அடிக்கிறாரு. और वो अपने हाथ में एक छोटा सा पत्थर लेके முகம் குப்புற விழுந்தாரு. और गोलियात आके मुंह के बल गिरता है. அப்ப அவனை மடங்கடித்து தாவீதை பத்தி சொல்லப்படுது பாருங்க. தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. तभी वो बोलता है कि दाऊद के हाथ में हथियार नहीं था.
ஆனா சவுல் கிட்ட பட்டயம் ராணுவம் எல்லாம் இருந்தது. लेकिन शाऊल के पास सारा हथियार था, அதிகாரம் வல்லமை இல்ல. सारे अधिकार था, தாவீது கிட்ட பட்டயம் ராணுவம் இல்ல. लेकिन दाऊद के पास ये आके கர்த்தருடைய நாமம் என்ற அதிகாரம் இருந்தது. लेकिन दाऊद के पास परमेश्वर का अधिकार था। இதைதான் நாம் எடுக்க வேண்டும். उस नाम को उसने उठाया நாம் கட்டளையிட வேண்டும். और हम लोग आके बोलना है, அந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और वो नाम तुम्हें दिया गया है। இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यीशु मसीह का नाम आपको அந்த दिया है நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது. और वो नाम का अधिकार आप लोग அந்த का है நாமத்தில் வல்லமை இருக்கிறது. और आपको वो अधिकार सामर्थ्य है அந்த அதிகாரம் வல்லமை நம்மளுடையதா இருக்கிறது. और वो अधिकार और सामर्थ्य हम लोग के लिए है। ஆமென். आमीन। நாம் யாவரும் எழுந்து நிற்போம். सब खड़े होंगे। இந்த அதிகாரத்தை வல்லமை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். उस अधिकार और सामर्थ्य को आपको इस्तेमाल करना है। கட்டளையிடுங்க, ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுங்க. एक एक दिन आप आकर उस बोलिए, நீங்கள போய் கண்ணாடியில பார்க்கும் பொழுது और जब आप अपने आप को शीशे में देखते हैं तो நீங்கள் அதிகாரம் வல்லமை உடையவர்களா நீங்க கண்ணாடியில பாருங்க. वो अधिकार और सामर्थ्य से भरे हुए लोग को अपने आप को देखिए பயன்படுத்துங்க. और उसको आके इस्तेमाल कीजिए। கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். और परमेश्वर आप लोग के साथ है அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर आपको आशीष करेगा। ஆமென். आमीन। நாம் யாவரும் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, इस समय पे अब्बा हम आपके सम्मुख में आते हैं। अब्बा, इस अच्छे वचन के लिए पिता परमेश्वर हम आपके धन्यवाद करते हैं। इस वचन के जरिए आपने हमसे बात किया पिता परमेश्वर। हम इस अधिकार को, इस सामर्थ्य को अपने हाथ में लेके हमारे घर में जो मुश्किल है, हमारे शरीर में जो मुश्किल है, हर एक नेगेटिविटी से हम आकर पूरे अधिकार से हम बात करें पिता परमेश्वर। आप हमें मदद करें, अपने मुंह को खोलकर वचनों को बोलकर इस अधिकार को हम आप अपने हाथ में उठाकर इसका इस्तेमाल करने के लिए आप हमें मदद करें। यहाँ पे मौजूद हर एक भाई बहनों को आपके हाथ में सौंपते, उनके घर परिवार को सौंपते, उनके हाथ के कामों को सौंपते हैं। इस गर्मी में पिता परमेश्वर, आप पिता परम प्रधान के छाये में जो ठिकाना पाता है, उस सर्वशक्तिमान के छाये में ठिकाना पाएगा परमेश्वर। आप उनको छाया बन के रहना, उनके परिवार को, उनके रोटी पानी को आप आशीष कीजिएगा पिता परमेश्वर। नई महीने में नई आशीषें देने के लिए आप मदद करें पिता परमेश्वर। प्रभु के दास और उनके पत्नी के लिए प्रार्थना करते हैं, उनको और उपयोग करें, उनको आशीष कीजिए प्रभु। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலே உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் நம்மோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you.